வசனத்தை வைத்து நீங்க ஜெபிக்கும் போதுதான் பரிசுத்த மெய்யாகவே உங்களுக்கு உண்டாக முடியும். அப்போ உங்களுடைய கேள்விக்கான எல்லா பதிலும், உங்களுடைய நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கான எல்லா பதிலும் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. பரீட்சைக்கு படிக்கணுமா, ஞானம் வேணுமா, இங்க இருக்கிறது பதில். ஒரு சோதனை வருதா, எப்படி ஜெயிக்கிறது, இங்க இருக்கிறது பதில். எதிர்காலத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறது, இங்க இருக்கிறது பதில். இந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை, வேலை இடத்துல போராட்டமா இருக்கு, என்ன பண்றது, எல்லாத்துக்குமே பதில் இங்க இருக்கிறது. இதை வாசித்து அந்த வசனத்தை உங்களுடைய இருதயத்துல பதிச்சிட்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க, பரிசுத்தமா வாழுவீங்க, உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதமா இருக்கும். இந்த வேதாகமத்தின் தேவன், இந்த வேத வசனத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதித்து ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்துவார். இப்ப நம்ம ஜெபிக்க போற பெரியவங்க எல்லாம் இந்த நாளை வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகளுக்காய் குறிப்பா ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டுல எப்படி பிள்ளைகள் இருப்பாங்க, உங்க தெருவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க.